அசாத்தியமாகவே மகிழ்ச்சி அளிக்கும். நீங்கள் இந்த நிற உணவுகளை மட்டுமே சாப்பிட முடியும். உங்களுக்கான நலன்கள் இங்கே உள்ளன. இதை விரைவில் முயற்சிக்கலாம். எம்மாவுக்கு அத்துப்படி என்ற தேநீர் நிறம் ஹப்பாபப்பா கூட உள்ளது. மாறி கெட்டு வாழ்ந்த காற்றினால் குடையப்பட்ட சீஸ் வைத்துள்ளார். பாருங்கள், அது அருவருப்பாக உள்ளது. ஆனால் எனது பாகத்தில் ஓரியோ ஐஸ்கிரீம் உள்ளது. அருமை. உதவி தேவைப்பட்டால் நான் சென்றேன். ஓரியோ குட்டீஸ்கள் உள்ளேவும் தான். அது நன்றாக இருக்கும். ருசிகரமா உள்ளது. நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். அதுவும் ஒரு முழு வாளி. ஓயிலமைக்கு அதிகமாக குளிர்ந்த ஐஸ்கிரீமை கையில் எடுத்துக்கொண்டு உறைந்து விட்டார். அவர் சீக்கிரம் ஊர் பெற வேண்டும். பெண்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஓ, ஹேர் ட்ரையர்கள். ஆமாம், இது ஒரு சிறந்த யோசனை. ஓ, நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். நன்றி பெண் நண்பர்களே. சரி மேரி, இப்போ நீ கலக்கி வைய. நிச்சயமாக நான் தானே இங்க இருக்கிறேன். ஒரு கியாடு மாவு தீரி பாலாடை நாற்றம் அடிக்குது. அது என்ன அசிங்கமான சுவை. எனக்கு அது பிடிக்கல. நான் அதை சாப்பிட மாட்டேன். ஓ நண்பர்களே, பார், நீங்க அதை சாப்பிடுங்களா? அதை சாப்பிட வேண்டும். இது ஒரு சவால். சரி, என்னை அதை சாப்பிடவும் சொல்லாதே. இல்ல, அதுக்கு சுவையே இல்லை. ஓ, அவளை பாரு. இனி வந்து நேரம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். வகை ஹான்ஸ் சாப்பிடுகிறேன். அது மாதிரி இருக்கு. Aber ist very fragig. சைசியாந்தராவின் நம்பிக்கை. ஓ, நீ ஜொம்மல் செல்லமா இருக்கின்றாய். நான் முடித்து விட்டேன் நண்பர்களே. உண்மையா? சரி, நான் என்னுடைய மிட்டாய் கடித்தலை முற்றிலும் சாப்பிட முடிகிறது. அது மிகவும் ருசியானது. அதை நான் முயற்சித்து பார்க்க விரும்புகிறேன். சுவையாதானே. நான் அப்படிதான் ஒரு மிகப்பெரிய பபிள் ஊத போறேன். இது உங்க எல்லாம் அதிர்ச்சியில் ஆழ்த்தும். ஏம்மா, நாங்க தான் ஏற்கனவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். இது இப்பதான் அவசியம் இல்லாம இருக்கலாம். இல்ல, இது கமமை மொத்தமா சூழ்ந்துச்சுது. ஏம்மா, நீ அடுத்த கமமையும் சாப்பிட்டியா? சரி, இனி இவ்ளோ பெரிய பபிள்களை ஊதாத. நான் அப்படி நினைக்கல. ஏன் உங்களுடைய காதுகளில் என்ன ஆயிடுச்சு நண்பர்களே? ஆஹா, அவை வண்ணமயமாகி விட்டன. ஓ, என்ன ஆச்சரியம். நான் இதை நம்ப முடியவில்லை. அதுவும் மிக்கி மவுஸ் வரை. ஒரு மறையிடம் என்ன இருக்கு? வாவ், அவை வாழைப்பழங்கள். ஆனால் எம்மாவுக்கு உலோகம விருப்பமான பிள்ளை பீட்சாவும் மைக்கின் ப்ளூ நூடுல்ஸ்களும் உள்ளன. மைக், தீவிரமா இருங்கள். என் சேனலா நூடுல்ஸ்கள் ரொம்ப காரமா இருக்கும். நான் தொடங்குகிறேன். சரி, சிறிது விரைவாக செய். எனக்கு வாழைப்பழங்கள் பிடிக்கும். மிகவும் ருசியா இருக்கிறார்கள். தோலை அகற்றுகிறேன். ஹே, மன்னிக்கவும், ஆனால் தோல்களை எரியும் போது நான் பார்க்கவில்லை. உன்னை பாருங்கள். எம்மா, உன் மாற்று. சரி, மகிழ்ச்சியுடன். என்னிடம் இளஞ்சிவப்பு பீட்சா இருக்கிறது. இது மிகவும் வினோதமானதாக இருக்கும், ஏனெனில் இது சாதாரணமானதாக இல்லாமல் இனிப்பானதாக உள்ளது. இது மிகவும் அருமையாக இருக்கிறது. இதை முழுமையாக சாப்பிட வேண்டும். என்ன, நான் உன்னோட ஒரு பீட்சா பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? சரி, எனக்கு அது சிக்கலான விஷயம் இல்லை. அவங்க எல்லோரும் உமிழ்நீர் சழல்கின்றனர். அது அருவருப்பானது. ஓ, செல்லுங்கள். நான் அதை மட்டும்தான் சாப்பிட போகிறேன். கடைசி துண்டுதான் பாக்கி. ஆஹா, அருமை. மைக், இப்போது உன் முறை. யூஹூ, நான் ஏற்கனவே சுபா குச்சிகளை தயாரித்து விட்டேன். உணவுக்கு தயாராக இருக்கின்றேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் எல்லாத்தையும் சாப்பிட விரும்புறேன். சரியாய் கூழ் ஒரே நேரத்தில். வாவ், ஓஹோ, ஓ, சாயுகிறது. என்ன ஒரு கேலையாய் இருக்கும் கனவு. வனி, எனக்கு உதவ விரும்புகிறாயா? கண்டிப்பா மைக். இப்பயாவது உன்மேல் தண்ணீர் ஊற்றுவையாம். அது மிகவும் நன்றாகவே உள்ளது. உங்களுக்கு நன்றி பெண்களே. உங்களுடைய அணைப்பினால் நான் நன்றாக இருக்கிறேன். கடைசி மைக், உன் உதடுகள் நீளமாகி இடப்பெற முடியும். இது கூட உங்களுக்கு பொருந்துகிறதா? அடுத்த செய்தி. அப்போ சரி, கேவ். புதிய சுவைகளின் நேரம். வா, அது ஆனதாக பெற்று இருக்கிறோம். எம்மா பிங்க் பிரிங்கிள்ஸ்.வாவ் மைக் புழு சோடா வைத்திருக்கிறார். இது சுவையாக இருக்க வேண்டும். ஆனால் மரியிடம் மஞ்சள் ஸ்கிட்டில்ஸ் முழு பாத்திரமாக இருக்கிறது. உங்கள் அனைத்து இனிப்புகளும் நெய்த்து கொண்ட சுவையாக இருக்கின்றன. மரியுடன் தொடங்கலாம். வாவ், பார்க்கலாம். ஓ, பிங்க் சிப்ஸ். ஓ மை காட், அவை ரொம்பவும் சுவையா உள்ள. அத பாருங்க. நான் ஒரு சிறிய புள்ளி. இப்போது நான் ஒரு வுல்வேரின்.
இது ரொம்பவும் சுவையா உள்ளது. ஜோன்ஸ் விக்கஸில் ஒரு சிப்ஸ் தான் இருக்கு. நான் எடுத்துக்கொள்கிறேன். இது வேலை செய்யவில்லை. ஓ இல்லை, என் கைச்சாரில் சிக்கிக் கொண்டது. நண்பர்களே, என் கையை வெளியே எடுக்க முடியவில்லை. மைக், உதவுங்கள். உதவுகிறேன். அது வேலை செய்தது. நன்றி. என்ன முத்தம்? ஓ, மைக், புறப்படு. உன் புத்தி தெரிகட்டும். இப்போது உன் முறைதான். ஆம், நீ சரிதான். மேரி, எனக்கு மதுகரிதான் தேவை. ஆஹையா, இது மிகவும் புளிப்பு, ஆனால் எனக்கு பிடிக்கும். நான் கடைசி சொட்டையும் குடிப்பேன். சிறைக்காய்களா மாறிப்பினியா எனக்கு முழு சிக்கல் பட்டை இருக்கிறது. மேலும் மஞ்சளும். இது என் கனவு. நான் மஞ்சளை விரும்புகிறேன் மற்றும் சிக்கல்களையும் விரும்புகிறேன். மிகவும் ருசியானது. அருமை. இது எம்மாவின் இளஞ்சிவப்பு லாலிபாப். அருமை. மைக் புலு டிக்டாக் வச்சிருக்கிறார். கோல். ஆனால் மரியிடம் மஞ்சள் ஃபாண்டா இருக்கிறது. இது மிகவும் ருசியாக இருக்க வேண்டும். மரியிடமிருந்து தொடங்குவோம். ஹே, ஏன் அது வருவதில்லை? ஓ, அது சோடா அல்ல, அது ஜெல்லி. மிகவும் குளிர். வாருங்கள் நண்பர்களே, இது சாம்ஃப்ராக இருக்கிறது. நான் இதை எல்லாத்தையும் என் வாயில் வைக்க விரும்புகிறேன். ருசி ருசி ருசி. ஆமாம். நான் முடிச்சு விட்டேன். கிறிஸ்துவர் யார்? ஓ எம்மா, வாருங்க. யுரே, என்னிடம் இதய வடிவில் ஒரு அழகான லாலிபாப் உள்ளது. இது நிச்சயமாக சிறப்பானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது என்றாலும் நடக்கும். சரி, ஆனால் நான் எனது டிக்டாக் முயற்சிக்க விரும்புகிறேன். இது மிகுந்த குளிர். இருக்கிறது. எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஆம், நான் இன்னும் நிறைய சாப்பிட்டு எம்மாவை பணிக்காரல் செய்ய போகிறேன். என்ன? என் நாக்கு லாலிபாப் மீது துண்டிக் கொண்டது. நான் என்ன செய்தேன்? நான் செய்தது பார்க்கவில்லை. நான் என் கைக்கு விசுறேன். அட இல்லை, என் நாக்கு அசிங்க நாக்கு மிகவும் வலிக்கிறது. இது எல்லாம் உன் காரணம் மைக். என்னாச்சு என் இனிய லாலிபாப்? அதை இனிமேலும் சாப்பிட மாட்டேன். அது மிகவும் கெழு. ஹே அம்மா, உன் தோல் இப்போது இளஞ்சிவப்பு ஆகியிருக்கிறது. என் கடவுளே, அந்த மனிதர் நிறமாயிருக்கிறார். இப்போ நீ ரொம்பவே நகைச்சுவையாக இருக்கிறாய். சற்றே அதிக பன்முக நிற இனிப்புகளை முயற்சிக்கலாம். இந்த முறை உங்களுக்கு எதை தயாரித்துள்ளோம்? வாவ், எம்மாவிடம் ரோஜா நிற பாக்கி குச்சிகள் இருக்கின்றன. அவை அதிமிஞ்சிய சுவை நிறைந்தவை. ஏன் மைக் ஒரு பெரிய மாம்பழ ஜெல்லி கரடி வச்சிருக்கிறாராம். இது மிகவும் குளுகுளுப்பாக இருக்கிறது. மாரிக்கு என்ன? ஓ, எலுமிச்சை. என்ன ஒரு கனவு காட்சி. முதல்ல எம்மாவை தொடங்கி பார்ப்போம். நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் சுவையை எல்லாம் பாராட்டுகிறேன். இந்த பிங்க் பாக்கி ஸ்டிக்ஸ் அவ்வளவு ருசியாக இருக்கிறது. அவை மிகவும் நல்லது. எப்படி உள்ளது? சிரிக்க வைக்குமல்ல, அவன் ரொம்ப நல்லவ. ஓ ஆம், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அற்புதம். ஓ, அவற்றை செய்ய ஃபர்டிக், மைக் அல்லது மேரியா, நான் அதை செய்தே ஆக வேண்டும் என நினைக்கிறேன். ஓ, அதை செய்ய நான் விரும்பவில்லை. அது மிக சுவையான புளித்த எலுமிச்சை. என்னை ஆதரவளிக்க மைக்குக்கு நன்றி. வெறுக்கத்தக்கது. என மூலியமோ அமிலத்தால் நிரம்பியுள்ளது. ஓ அச்சு, நீங்க செக் பண்ணலாம். நான் எல்லாமும் சாப்பிட்டேனே. ஆச்சரியமாய், நீ உண்மையிலே செஞ்சிட்டியா? அருமை, பாராட்டுக்கள். நான் இங்கே ஒரு பெரிய மாம்பழ ஜல்லிக்கரடியை வச்சிருக்கேன். அத பாப்போம். ஆச்சரியம், இது அருமையானது. இதை முழுவதுமாக சாப்பிட விரும்புகிறேன். நீ இல்ல, என்ன பார்த்து கூடாது. நானே இதை முழுவதும் சாப்பிட போறேன். ஏய், நீ என்ன கேக்குறியா? இல்ல, அவங்க ஜொம்பிகள் மாதிரி இதுக்கு இழுத்து கொண்டு வருகிறாங்க. புரியுதா? அது காயம்படுத்துச்சு. நான் எவ்ரிதிங் உண்கிறேன். அது குளிர். வா, என் கையை கவனித்து பாருங்கள். அவைகள் நிறமுற்றுள்ளன. அது நிரந்தரமா? இல்லை. யாருக்கும் இந்த நேரம் இப்போதும் வெறும் பிடிக்கலைக்கா அப்படின்னு நண்பர்களா, நீங்கள் உங்கள் உண்மையான வாழ்க்கைக்கு திரும்ப போகிறீர்கள். சவால் முடிந்து விட்டது. இனிமேல் நீங்கள் கேட்காமல் இனிப்புகளை சாப்பிடுவீர்களா? இல்ல NKHVN, அதுவே மிகச் சிறப்பு.
நீங்கள் தயாராக தொடங்கலாம். முதலில் நீங்கள் உங்கள் மேக்கப்பை செய்ய வேண்டும். உங்களுக்கு தனித்தனி மேக்கப் செட் உள்ளது. என் மேக்கப் அற்புதமாக இருக்கிறது. அதை செய்வதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு நிபுணர். சரி, எனக்கு சிறந்த மேக்கப் கலைஞர் இருக்கிறார். நான் அவரை முழுமையாக நம்புகிறேன். ஃபெடரிகோ அற்புதமான மேக்கப் செய்கிறார். சரி, எனக்கும் மேக்கப் இருக்கிறது. பார்ப்போம் இங்கே என்ன நடக்கிறது. கிரேயான்கள் அருமை. நான் இதை பவுடராக மாற்றப் போகிறேன். சரியானது. இப்போது நமக்கு சில சுவையூட்டும் குமிழ் தேவை. ஒரு சிறிய குமிழ் ஊதுவது. அதை தூளில் மூழ்கடிக்கிறேன். இப்போது என் முகத்தில் இப்போது அதன் நிறம் சமமாக உள்ளது. இப்போது சில நிறங்களை சேர்ப்போம். நெற்றியில் அழகான வடிவத்தை வரையுங்கள். சரியா? என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. முதலில் என் புருவங்களை செய்வேன். இதற்காக எனக்கு ஒரு சிறப்பு கருவி உள்ளது. இப்போது என் கண்ணிமைகள். வாவ், இது குளிர்ச்சியாக இல்லையா? மாலி, உன்னால் என்ன? என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கு பெடரிகோ இருக்கிறார். சில கிளிட்டர். இது மிகவும் சிறந்தது. ஓ, எனக்கு கிடைத்து விட்டது. எனக்கு ஐஷாடோவும் தேவை. ஓ, மீனி, மிகவும் நன்றி. அருமை. இப்போது சில குமிழ்களை உருவாக்குவோம். இது என் முகத்தில் அழகான வடிவத்தை விடும். வாவ், நீ இதை பார்த்தாயா? என்னிடம் முத்து மாலையும் இருக்கிறது. நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். நான் இந்த முத்துக்களை என் முகத்தில் ஒட்டப் போகிறேன். இதை பாருங்கள், எவ்வளவு நுட்பமாக இருக்கிறது. மாலி பற்றி என்ன? கண்களுக்கு ஏதாவது யோசிக்கவும். பெடரிகோ. மிகவும் சரி, மிஸ் மாலி. தங்க ரைன்ஸ்டோன்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக பொருந்தும். மேலும் எனக்கு இன்னொரு யோசனை உள்ளது. உங்கள் உதடுகளை பெரியதாக மாற்றுவேன். சில நிமிடங்கள். வோலா. பெடரிகோ, நீ என்ன செய்தாய்? அதை எப்படி சரி செய்வது எனக்கு தெரியும். இங்கிருந்து போய்விடு. பணம் இல்லை. இன்னும் என்ன செய்யலாம்? எனக்கு தெரியும். ஒரு ரோஜா எடுத்துக்கொள்வோம். இதன் வாசனை அருமையாக இருக்கிறது. சரி, என் உதடுகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? மோசமா இல்ல, ஆனா என் லிப் கிளாஸும் சிறந்தது. பெண்களே, நீங்க எல்லாரும் அற்புதமா இருக்கீங்க. உங்க மேக்கப்பும் அப்படியே. கருத்துக்களில் நீங்கள் அதிகம் விரும்புவது எது என்று எழுதுங்கள். இப்போது புதிய முடி அலங்காரத்திற்கு நேரம். நீங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் யோசித்து விட்டீர்களா? ஓ, சோஃபி அறிவாள். அவள் இளஞ்சிவப்பு குதிரைவால் முடியை முயற்சிக்க முடிவு செய்தாள். அருமையான தேர்வு, சோஃபி. எனக்கு தெரியும், நன்றி. ஆனால் அதுவே எல்லாம் அல்ல. நான் சில மினுமினுப்புகளை சேர்க்கப் போகிறேன். என் முடி மினுமினுக்க வேண்டும். வாவ், இப்போது சில நகைகள். அந்த சிப்பிகளை பாருங்கள். அது என் முடியில் அழகாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? நீங்கள் இதை விட சிறப்பாக செய்ய முடியுமா? நிச்சயமாக. எனக்கு என் சொந்த தனிப்பட்ட முடி அலங்கார நிபுணர் இருக்கிறார். டேனி, எனது கனவுகளின் முடியை கொடு. எனக்கு மேலும் தங்கம் வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும், மிஸ்.
அதை சமமாக பரப்புவது. இப்போது கிட்டத்தட்ட அங்க என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். இந்த மெர்மெய்டின் முடியை வெட்டி விடுகிறேன். மற்றும் அந்த மெர்மெய்டு தானே, இது அற்புதமாக இல்லையா? நான் அதை என் முடியில் வைத்தேன். என் சிகை ஒரு பெரிய நீண்ட வால் போல இருக்கிறது. அது அருமையில்லைமா? நான் மன்னிக்கவும். டேனி, நீ எல்லாவற்றையும் கெடுப்பாய். லீவ் பற்றி என்ன? மிஸ் மாலி, நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். லிவ் செங்கலைம் சிற்கர்கள். இது ஒரு செந்தே முடி அலங்காரம். உங்களுக்கு பொருந்துகிறது. அற்புதம். சரி, உங்க உடைகளை பார்க்கலாம். போகலாம். பெண்களே, உங்களுக்கு ஒரு அழகான உடை தேவை. உங்களிடம் ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? சோஃபி மற்றும் மாலி பெரிய அலமாரிகள் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒரு உடையை விரும்புகிறார்கள். நீங்கள் அதை கிழிக்கப் போகிறீர்கள். சரி, பெண்கள் சண்டையிடுகிறார்கள். நான் அவர்களை பயமுறுத்த போகிறேன். பூ, அது ஒரு தீவிரமான நடவடிக்கை. லிவ், நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. மேலும் அவள் அந்த உடையை தன்னுடையதாக எடுத்துக்கொண்டாள். சரி பெண்களே, உங்களுக்கு பிடித்த புதிய உடை ஏதேனும் உள்ளதா? அதை அணிந்து பாருங்கள். நான் போட்டியாளர்களை மதிப்பீடு செய்ய தயாராக இருக்கிறேன். அது மாலியா? அவள் அழகாக இருக்கிறாள். அந்த பொன் உடை, அவளது முடி. அவள் தங்கத்தை கொஞ்சம் அதிகமாகவே பயன்படுத்தி இருக்கிறாள். எனக்கு ஒவ்வாமை இருக்கிறது என்று நினைக்கிறேன். இல்ல இல்ல, எப்படி உங்களுக்கு தைரியம்? அது சோவி. அவள் அழகாக இருக்கிறாள், அருமையாக இருக்கிறாள். சுற்றி திரும்பு. ஓப்ஸ், உன் கால் வழுக்கி விழுந்தியா? சரி, அது எல்லோருக்கும் நடக்கும். ஆனால் எனக்கு மகிழ்ச்சி. அது உண்மையில் மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. அப்படினில் அடுத்தவர் யார்? இது லிவ். நீ என்ன சொல்ல போற? நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நீ இவ்வளவு அழகாக இருக்க முடியும் என்று எனக்கு தெரியாது. நீ என் இதயத்தை பிடித்து விட்டாய். இந்த கிரீடமும் வெற்றி உன்னுடையது. நன்றி. ஆனால் வெற்றி முக்கியமல்ல, உன்னை நேசிப்பதுதான் முக்கியம். ரிச்சர்ட், நமக்கு ஒரு புதிய ஜோடி கிடைத்துள்ளது. சோஃபி மற்றும் மாலி வழக்கம் போல டாஜுக்காக போராடுகிறார்கள். அவர்கள் அதை உடைக்கப் போகிறார்கள். சரி, அதுதான். நீங்கள் இருவரும் குற்றவாளிகள் பெண்களே. லிவ் மற்றும் ரிச்சர்ட் சந்தோஷமாக. நிச்சயமாக நான் செஃப் என்பதால எனக்கு சமையல் தெரியுமே. நான் உங்களுக்காக ஒரு மிகச்சிறந்த கேக் செய்யவிருக்கிறேன். மையத்தில் சராப் மாதிரியை வைத்து இடம் செய்து கிரீமை எல்லா பகுதிகளிலும் பரவச் செய்து ஸ்பேச்சுலாவால் சமமாக செய்து மேலும் பல அடுக்குகள். அருமை. இனி இதற்கு சரியான தோற்றம் கொடுப்போம். ஏது பாட்டி? என்னிடம் ஒரு அச்சு அலமாரி இல்லை. நான் ஒரு துருவியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நடுவில் ஒரு துளை இருக்கிறது. அற்புதம். அதில் இனிய சாறை நிரப்பலாம். இல்லை பாட்டி, நீ இதை செய்வதற்கு தயார் மனமாக இருக்கிறாயா? நன்றி பேர குழந்தை. எனக்கு பற்கள் உள்ளன. வணக்கம். அழகு மணிக்கொம்புகளை பயன்படுத்தி குழந்தைக்கு நல்லதும் ருசியானதுமாக இருந்த சிறார் கேக்கை அலங்கரிப்பேன். இத பாருங்க.
இவைகளை பார்க்கிறாயா? இவை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டவைகள். தானே செஞ்சு குறியா கொஞ்சமா. எவ்வளவு நகைச்சுவையாக. நான் ஒரு பெரிய எரிமலை தயாரித்து விட்டேன். சிறிது சர்க்கரை நீரை ஊற்ற நேரம். அது நமது லாவா ஆகும். அமையமான இறுதி உந்துதல். வந்து அற்புதம். அரே என்ன மீண்டும்? ஹே குழந்தை, பொறுமையாக இரு. அங்கே நீ என்ன சொல்ற? நான் குக்கி கூழ் செய்றேன். நான் வலிமையானவன். இப்போ நாம ஒரு அற்புதமான கடற்கரை செய்யலாம். நீக்கு எப்படி பிடிச்சிருக்கு? அருமை. இந்த அலங்காரங்கள் அதிசயமானவை. எல்லாம் மாஸ்ட் முட்டையால செய்றாங்க பாரு. அறிதல். வாவ், நீ தொங்க சிறப்பாக செய்தாய். இந்த அற்புத கடலோரத்திலிருந்து என் கண்களை பிடிக்க முடியவில்லை. எவ்வளவு அழகான புகுப்பு. முயன்று பாருங்கள். வாவ், ருசியானது. உதவிக்கு நீங்கள் ஒரு மேதை. மிகவும் நன்றி. மிகவும் அழகாக உள்ளது. தேன் மிகவும் இனிமையாக. கோதுமை மற்றும் தேனீச்சுவர் மிகவும் முறுக்கல். என் விரல்களை நக்கலாம். இது என்னால் பிடிக்கிறது. சரி செஃப், நான் எரிமலை ஒன்றை குடிக்கிறேன். இதை நான் இதுவரை செய்யல. இது ரொம்ப நல்லா இருக்கு. மற்றும் கேக் தானே ரெசிபியாக அவ்வளவு சுவையா இருக்குது. வெற்றி பெற்றவர் மை. நன்றி காரிகை. சரி சரி சரி, இந்த இனிய வாலண்டைன் எனக்கு ரொம்ப வேணும். ஒரு கிணறு. ஓ, அது ஒளி குமிழ்ச்சி. இனி பேத்தி ஸ்ட்ராபெரிகளுக்கு மிகவும் விரும்புவாள் என்பதை நான் அறிவேன். ஆகவே நான் அதில் ஒரு ஃபவுண்டைன் ஆக்குவேன். என்ன அதிசயம்! எங்கள் ஸ்ட்ராபெரிகள் கலந்து விட்டன. இதனை ஊற்றுவோம். அற்புதம். ஓ, இந்த மாதிரிகள் பார்க்க நம் இனிப்பு கலவையை இதில் ஊற்றி அதை ஃப்ரீசரில் வைத்து உறைய முடியும். இப்போது நீங்கள் அவற்றை கிணற்றில் மூழ்க விடலாம். அருமையான யோசனை. அதை குச்சியில வச்சு விடலாம். குறிக்கும் ஒரு அணுகுமுறை. பாட்டி, எனக்கும் ஒரு திட்டம் உண்டு. என் தங்க கைப்பைத்தில் என்ன வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ நமக்கு தெரியவில்லையா? நன்றி, தொண்டு பாருங்க. மிக காப்பாக விலை உயர்ந்த மிட்டாய்கள். முதலில் அதிகமாய் வெளிச்ச சாக்லேட். நாம் இதை நீர்க்குளத்தில் ஊறுக்க வேண்டும். வெள்ளையில் இருக்கும். ஆம், இவ்வளவு தெளிவாக. இப்போது எனது இனிய பொன்னிற ஸ்ராப் மட்டுமே. அது உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? ஆம், ஆச்சரியமாக உள்ளது. ஆமா, இதுதான் எல்லாமா கலக்கி கிளந்திருக்கேன். நான் ஒரு உண்மையான தங்க ஊற்றை உருவாக்குவேன். மின்மினிக்கு சில மாயாஜாலங்களை சேர்ப்போமா? அப்பா கோபம் கொண்டார். பாப்பா சாக்லேட்டுகளை ஊற்றி விடுவது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவற்றை காண்பிக்கிறேன். சரியாக உள்ளது. அதனை ஒரு குச்சியில் எடுப்பது அல்லவா? என்ன மீண்டும்
ஐயோ பேரன், இது மிக அதிகமாக இருக்கின்றது. நாம் ஒரு கிணறு அவசரமாக தயாரிக்க வேண்டும். என்னிடத்தில் பெர்கம் இருப்பது நன்றாகவே. சரி, நான் காப்பாற்றப்பட்டேன். அதை உடைக்க வேண்டும். வாங்க, அந்த நெருப்பு பாருங்கள், அருமை. மற்றும் நான் ஜெல்லிகளை கம்பிகளில் வைக்க பயன்படுத்துவேன். வா, எனக்கு பல திருப்திக்குரியவை இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் வெவ்வேறு விதமாக உள்ளன. யார் பார்த்தார்? நான் தான் எதிர்ப்பானே. ஓ, ஹாஹா, சூப்பர். சரி குட்டி சகோதரி, உனக்காக எல்லாம். ஓ, எல்லா ஃபவுண்டின்களும் மிக அழகாக இருக்கின்றன. நான் ஸ்ட்ராபெரி ஒன்றை தொடங்கி பார்க்கிறேன். எங்கள் ஸ்ட்ராபெரிகள் ஃபவுண்டனில் மூழ்க விட்டு ஒரு முறை முயன்று பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் இருந்தது. உட்காருங்க. இந்த ஊற்று கிணறு பப்ளம் இருந்து உருவாக்கப்பட்டதா? அது அருமையா இருக்குது. மிக மிக நன்றாக. லிப்பிங். அங்கே கமிஸ் உள்ளதா? இதை காத்திருப்பதற்கான ஆவலே இல்லை. வாவ், ஐ மிஸ்ஸிங். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் நான் குமிழிகளை ஊதவும் முடியும். சரி, இந்த நீரூற்று நிஜமாகவே தங்கத்தால் செய்யப்பட்டதா? இது மிக பிரகாசமாக இருக்கிறது. சாக்லேட்ஸை அதில் மூழ்க விடலாம். நீ மிக அபாரம். நாளைக்கு உங்களோட பேசுறேன். அந்த இடத்தில் சிக்கிக் கொண்டது. ஓ, அதானே, எனக்கு தெரியும். உங்கள் அடுத்த வேலை இல்லை. ஐயோ, பிசா. இதுவரை இல்லாத அளவுக்கு ருசியான பீட்சா ஐஸ்கிரீம் மற்றும் கண்டிப்பாக இனிப்புகளால் செய்யப்படுகிறது என்று எனக்கு தெரிகிறது. வாவ், இது ஏற்கனவே அழகாக இருக்கிறது. பேசாமல் முன்னேறும். என்னுடைய இனிப்பு சேகரிப்பை எப்படி விரும்புகிறீர்கள்? இது மிகவும் பெரியது. நான் அதை என் சகோதரியுடன் பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் முதலில் பீஸாவின் வடிவத்தை வெட்ட வேண்டும். இப்போது இது பல்வேறு இனிப்புகளால் அலங்கரிக்கப்படுகிறது. ஆஹா, இவ்வளவு நிறைய இருக்கிறதா? மற்றும் நடுவில் M&M's. ஓ, சரி, வாருங்கள். பேரனே, நீ செம்மையாக வேலை செய்து கொண்டிருக்கிறாயே. சரி, இது ரொம்ப ரொம்ப ரசமானது. ஆனா என்னோட சாந்த பீட்சாவை பண்ணணும். எனக்கும் ஒரு சுவாரஸ்யமான செய்முறை உள்ளது. அதை நீண்ட நாட்களா முயல விரும்பினேன். மாவினை முட்டை தொகுப்பில் வைத்து அதை எண்ணெய் தடவி சீசரால் நிரப்ப வேண்டும். சீஸ் வெளியேறாமல் தடுக்க முக்கியமானது மெல்ல அதன் முனைகளை உடைத்து விட்டால் போதும். வேக விட தயாராக ஓவனுக்கு தொடக்குவோம். ஓமோ, வாசம். கீரை மற்றும் தக்காளிகளால் அலங்கரிக்கிறோம். பாப்பாவுக்கு கொடுக்கலாம் பாட்டி, என்னை புன்னகைக்க செய்யாதே. அவர் என்ன செய்கிறார்? வாவ், அடப்போச்சு. ஓ கடவுளே. முதலில் கிடலை உருட்டி சோடா டொமேட்டோ பேஸ்ட் ஐ பயன்படுத்து. அதை பரப்பி பசலை கீரை மற்றும் செர்ரி தக்காளி வைக்கின்றீர்கள். இது ஒரு நல்ல யோசனை.
இப்போது துருவிய சீஸ் அதை பரப்பி பீட்சா நெருப்பு பயன்படுத்துவோம் சும்மா சரி அனைவரும் ஒன்று தயாராக இருக்கிறது. மாமாமியா நாம முடித்து விட்டோம். வாவ்! எல்லா பீட்சாக்களும் மிகவும் வித்தியாசமாகவும் அபூர்வமாகவும் உள்ளன. இந்த பீட்சா பெரியதாக இருக்கிறது. செயலாளர், நான் ஒரு பிஸ்கட் கண்டுபிடித்தேன். மனம் அற்புதமாக உள்ளது. இதன் ருசி ஒப்பிடத்தக்கது. யம்! பாட்டி எனக்காக சமைத்ததை நான் சப்ரோபக்கிறேன். நான் அவளின் மிகவும் கடினமாக முயற்சிக்கிறார் என்பதை அறிகிறேன். ஆனால் இந்த பீட்சா பெரிதாக அசைவமாக இல்லை. இனிப்புகள் சந்தேகமே இல்லாமல் வெற்றி பெறுபவர் யார் என்பதை நான் அறிவேன். அவன் என் சகோதரன். அது ஒரு கோக் தானா? ஆனால் அது எப்படி இவ்வளவு சின்னதாக இருக்கிறது? இது மொத்தத்துமே அர்த்தம் இல்ல. மற்றவர் விட என் அதிர்ஷ்டம் சிறந்தது. பெரிய பாட்டில சோடா. ஒரு நிமிடம். அடுத்து ஸ்மைலி. இங்க என்ன இப்படிப்பான சோடா பாட்டில சீலை எனக்கு தான். இந்த அதிர்ஷ்டத்திலேயே நம்ப முடியல. மைலி, இந்த கோக் பார்க்க ஹா காம்படிஷன் சிச்சியுலிக்கு என்ன விரிச்சுவது என பார்ப்போம். இத்தனை சின்ன பாட்ல இது வேணும் ருசியானதா என்பதில் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். ஓ வாங்க, நான் அதை பிழிந்து எடுக்க முயற்சிக்கிறேன். ஆனால் அது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ மிகவும் ருசியானது. இது ஜெல்லி. நிச்சயமாக எனக்கு ஒரு சராசரி பாட்ல ஜெல்லி இருக்கிறது போல் தோன்றுகிறது. புறப்பட்டது. ஏன் இதில் இருந்து பிழியவில்லை? எப்போதாவது இது எளிதாக பிரயோகிக்க முடியாவிட்டால் ஸ்மார்ட்டாக நடக்கணும். ஓ ஆமாம். Haha, did it work? Just follow Panity. அன்று அதுவும் ரொம்ப சுவையாக உள்ளது. அது எல்லா முயற்சிக்கும் மதிப்பானது. இப்போது உன் வரிசை மைலி. சரி சரி, இதோ என்ன இருக்குது. ஓ ஃபுல் வெளியில் ஐசு தேவைப்படுகிறது. இனி இவ்வளவு பலமா இருப்பதை தெரியாமல் இருந்தேன். வாவ்! அரை வெளியே வாரு. ஆமாம், அது செயல்பட்டது. நாங்கள் சீராக இருக்கிறோம், கவலைப்படாதே. வாங்கி சல்சீனி ரொம்ப ருசியா இருக்குது. இஷ்தான் ஆமாம் ஆமாம், அது மிகவும் சிரிப்பானது. நீ அவள் முகத்தை பார்த்தியா? நல்லா பாரு. அந்த ஆன்மா பொட்டலத்தை வாங்கு. நானோ சராசரி ஒன்றை தான் பெற்றிருக்கிறேன். விட எனக்கு ரொம்ப சிறியதுதான். ஏன் அவர் எனக்கு சிப்ஸ் விஷயத்துல ரொம்ப அதிர்ஷ்டமே இல்ல. சரி, நான் முயற்சிக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கு. நான் அதை சாகசமாக காதலிக்கிறேன். எவ்வளவு நல்லது மற்றும் முறுக்கையானது. ஒரிஜினல் தான் சிறந்தது. ஓ ஹயா, இப்போது முடிந்து விட்டது. சிரிக்க மறுத்திடு. சிரிக்க ஒன்றுமில்லை. வாய்ப்பு கொடு மைலி. ஓ ஆமாம், என் சிப்புகளை சாப்பிட இதற்காக காத்திருக்க முடியவில்லை. நான் உண்மையில் அவற்றை சுவைக்க விரும்புகிறேன். மைலி எவ்வளவு பெரிய பைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு சிறியது. நாய்க்கு சொய்ஜன் நல்லாவே வேணும். அவ்வாறு தனியா சாப்பிட மாட்டா இல்லை. என்ன ஒரு ஸ்வைமிகு பொருள். சிப்போ நான் இனி சகிக்க முடியாதே. சிப்ஸ் கைப்பற்றியேன். அது என்ன? ஹே, எனது சிப்ஸை திரும்ப கொடு. கேவின், நீ முழுமையாக மதியின்மையா? அதை திருட எப்படி துணிந்தாய்? நான் இதற்கு ஒத்துக்கொள்ள சம்மதிக்கவில்லை. உடனே திருப்பிக் கொடு, அல்லது நீ அதை பற்றி வருந்துவாய். இந்த தொலைபேசிக்கு என்ன ஆகிவிட்டது? என்ன?
கீழே சாஸ் இருக்கிறதா? நிஜமாவா? ஆம், பார்க்கலாம். பாரு தூய்மை சானதே மீஷ உள்ள உடனடி குறைஃபை சீசான்சன் தவறே இடல்ல இது சாஸோட முயற்சிப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. எமிலி என்ன எடுத்திருக்கு ஆல்பம்னு பார்த்தாலே என்ன? ஓ, என்ன ஒரு வீரர் பேக்கேஜ். சிப்ஸ்களை எடுக்க இதெல்லாம் ஏன் இவ்வளவு கடினம்? பரவாயில்லை, அதை பக்கத்துல வைக்கிறேன். இப்பொழுது நன்றாக உள்ளது. எவ்வளவோ ருசி. எனக்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். மிகவும் நன்று. என்ன நீங்கள் ரொம்ப விரைவில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடைபெறுகிறது? ஆம், அது ஒரு என்ன? என் சிப்ஸ் எல்லாம் எங்கே? நண்பர்களே, நீங்கள் என் எல்லா அது நியாயமல்ல. ஓடிவிட வேண்டாம். நீ உங்கள் தண்டனை என்னிடம் உள்ளது. நிறுத்து. என் கிராண்ட் என் ஸ்பரிதோன்று கிடைக்கல. பன்ஷீன்ஸ்டி ஒரு சுவையான பர்கர் உள்ளது. நான் ரொம்ப கழ்ச்சியா இருக்கிறேன். ஓ கெவின், நீங்க அதிர்ஷ்டசாலி. உண்மையில் அது ஒரு பர்கர், உறுதியாக சுவையான தண்ணீர் பழுத்த பர்கர். மணக்கிறது. என் அழகிய வைன், என் சுவையான வைன், மிகவும் மென்மையானது. ஏய் கெவின், கெவின், உள்ள என்ன இருக்கு பார்ப்போம். ஓ ஆமாம், என்ன வாங்கியிருக்கீங்க? ஓ வா கெவின், நீ இதை செய்ய முடியும். நீ இதை செய்ய முடியும். இன்னும் கொஞ்சம். என்ன அது? என்ன ஒரு கேன்சி? என்ன? இது கனவா? அது ஒரு கனவுதான். நானும் தூக்கத்தில் பேசினேனா? பர்கரை உள்ளே என்னவென்று பார்க்கலாம். ஆஹா, அன்சுரிச்சக்சின் ட்ரேஸ் ப்ராஸ். இது ஸ்டெரியனி ஒன்றுச் பிரிங்கிதம். அதில் இந்த சதை பழப்புகளை சுவைத்து பார்க்கிறேன். இதுவும் சுவையாத. எனக்கு எதுவும் தெரியல. ஓ, எனது புதிய மூக்கு கண்ணாடியை எடுத்துக் கொள்கிறேன். என் ஜார்ஸ் என்று வழங்கிய இது மோஸ்ட்லி அது என் கண்களால் கூட பார்க்க முடியல. அதை நுனிதானியால் முயற்சிக்கலாம். ரசிக்க கூட இல்லை. மற்றவை என்ன? ஓ, சாப்பிடும் நேரம். அதில் கெட்சப்பை சேர்த்தால் மேலும் ருசியாக இருக்கும். அப்படித்தான். ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, நீயே கவனிக்காது ஒரு துண்டை எடுங்க. ஓஸ், கையை கழற்று. நீ ஏற்கனவே உன் பார்கரை சாப்பிட்டாய். நான் கொஞ்சம் மஸ்டர்ட கூட சேர்த்துக் கொள்கிறேன். இது இன்னும் சிறப்பாக இருக்கும். மிலி, நான் உன்னால் இப்போது அழுந்தியுள்ளேன். இதை பெரு. நீங்கள் ஒருபோதும் வேறொருவரின் உணவை எடுத்துக்கொள்ள நினைக்க மாட்டீர்கள். பாருங்கள், ஒதுங்குங்கள். முடிவாக நாம் இருவரும் மட்டுமே உருட்டு முட்டையுடன் இருக்கிறோம். முயற்சித்து பார்ப்போம். அற்புதம். ஒரு நிமிடத்திற்குள் அதை முழுவதும் சாப்பிடுவேன். எவ்வளவு கடுமம். எனக்கு பசிக்கே இல்ல. அரே வாவ், நான் தூண்டு புடந்து எல்லாவற்றையும் தனியாக சாப்பிட வேண்டியிருந்தது போல தோன்றுகிறது. ஆக, நான் மிக மோசமாக உணர்கிறேன். நன்றி. நாம் எங்கே இருக்கிறோம்? ஹாய் குழந்தைகளே, உங்களுக்கு பரிசு வேண்டும் தானே? எனக்கு வேண்டும். எனக்கும் வேண்டும். எனக்கும். மாயம். முதலில் நான். ஆகவே நமக்கு இங்கே மற்றும் இதுவும் இங்கே. ஓ வாவ், அவன் நல்லா செய்கிறான். அவனை நிறுத்த தேவையில்லை. ஏய், உனக்கு எப்படி தைரியம்? சரி, நீ எப்படி முடிஞ்சது? ஓ, நான் உங்களை பிடிக்க போகிறேன். சரி, நான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் இப்போது காட்டுவேன். அங்கே 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 இதுவும் சேர்ந்து நன்றாக இருக்கிறது. மற்றும் கடைசியாக நான் வென்றேன். இல்ல, நீ 그렇게 생각하고 있나요? 미안하시스. நீ வெற்றி பெறல. இல்லை இல்லை, செய்யாதே. நீ செய்ய வேண்டும் குழந்தையே, நீ செய்ய வேண்டும். அப்படியென்றால்
உன் வரைபடம் எங்கே? அது தூசியாக மாறிவிட்டது. என்ன நடந்தது இங்கே? ஓ, நான் அதை பெற்றேன். காத்திரு, நாம் பசலை சேர்த்து மியாவிடம் இருந்து பரிசு எடுப்போம். ஓ நண்பர்களே, நேரம் முடிந்து விட்டது. ஓ சரி, இது அது போலவே தெரிகிறது. நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்களா? சரி, நாம நிறுத்த வேண்டும். நெருப்பு கற்கள் வடிவில் ஒரு புதிர் பொருந்துமா? நீங்க சரியா? சரி, அங்கே என்ன இருக்கிறது? இங்கே யார் வெற்றி பெற்றார்? Archer was no Lerbedner, but he's sitting here. What is like that year to Zalami? Ingers Mirdaya better other surgery. Wow! எவ்வளவு சுவையா இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும். என் இனிப்புகள் சுவையானவை. பந்துகள் பல வண்ணங்களில் உள்ளன. ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இப்போது ஒரு பெரிய பபிள் ஊதுவேன். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. இப்போது நாங்கள் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம். ஆம், அது சரியானது. என்ன நடக்கிறது? ஓ, மிகவும் மோசம். ஆஹா, இவை என் மூளையா? ஓ மை காஷ், என் புருவங்கள். ஓ, அது மிகவும் மோசம். ஆனால் மிகவும் குளிர். அது மிகவும் மோசமாக இருக்கிறது. அது நல்லது, ஆனால் நீ தீயவன். இப்போது மதிய உணவுக்கான நேரம். உங்களுக்கும் ஒன்றை வேண்டுமா? ஆம், நாங்களும் அதை விரும்புகிறோம். அப்போ நீங்கள் வரைந்து காட்ட வேண்டும். நேரம் போகிறது. சரி, நான் இந்த சிவப்பு ஒன்றை எடுக்கிறேன். சிறப்பு. இப்போது இதை காகிதத்தில் வைக்க வேண்டும். கொஞ்சம் தடவி விடு. எனக்காகவும் கொஞ்சம். இது போதும். ஓ வாவ், ஒரு கலைஞர். எனக்கு நவீன கலை மிகவும் பிடிக்கும். ஏன்? அது நன்றாக இருக்கிறது. இப்போது உங்களை புத்துணர்ச்சி பெறுங்கள். கருவிகள் பற்றி கேட்டதுண்டா? வாங்க, நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறேன். இது அற்புதமாக மாறிவிட்டது. மேலும் இது சாத்தியமே. ஓ மை காட், நீ மிகவும் இனிமையாக சாப்பிடுகிறாய். சரி, நீயும் வா. அது மிகவும் நல்லது. நான் எந்த தவறான ஆலோசனையும் தர மாட்டேன். என் காப்பாளர், எனக்கு அது வெறுப்பு. நான் இங்கே சிறந்தவன். Such as do you try well? I try well. Well, style down. ஓ இல்லை, என் கண்ணாடிகள். இது உங்க வரைபடம். பாவம், எனக்கு காண்பியுங்கள். இல்லை, அது சிறந்தது. இதோ உனக்கு. ஓ, என் காப்பாளர். ஓ மை காஷ், நான் என்ன செய்வது? கைஸ், முடிஞ்சது. அது எப்படி இருக்குது? இல்லை, என்ன புரியுது உங்களுக்கு? என் ஓவியம் என்னை போல அழகாக இருக்கிறது. நான் இன்னும் சிறப்பாக இருக்க முடியும். நான் சரியாக பெறவில்லை. நீங்கள் உண்மையில் வென்றீர்கள். நீங்கள் சிறப்பாக செய்கிறீர்கள். உண்மையில் அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் கலையை நிச்சயமாக புரிந்து கொள்ளவில்லை. வாவ்! உங்களை தானே உதவி கொள்ளுங்கள் என் வீரனே. ஓ நன்றி. என்ன, அவர்கள் அதை எனக்கு கூட வழங்கவில்லை? ஓ, ஏன் நான் இதை செய்ய முடியாது? Arjen, Triangles, Ho, Hauser, at Thursnille, Mo, Corridor Redance, and Arts of Mercy. Modern. Wow! நான் அதை வெல்ல வேண்டும். உணர்ச்சியுடன் இரு. Ice, Trust and Siren, when to start Sturgeon Mouse. இந்த முறை நான் வெற்றி பெறுவேன் என உறுதியாக இருக்கிறேன். நான் வெற்றியாளராக இருப்பேன். அப்பா, இன்றும் நெல்லிக்கா எங்களோட பொறியிட முடியாது. ஓ, நீங்கள் பொறியிட முடியாது. எனக்கு வேலைக்கு இறங்க நேரம் வந்துவிட்டது. ஏ பாரு. எங்கே? என்ன? இங்கே எதுவும் இல்லை.
எனக்கு புரியவில்லை. ஓ, என்ன கொடுமை! நீங்களே மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். அது என்ன? ஓ, இது ஏன் பேனா அல்ல. நீங்கள் இதை செய்ய முடியாது. பேனா எங்கே? எனக்கு தெரியாது. சரி, நன்றா காத்திரு. நீ என்ன செய்கிறாய்? நான் வெல்ல வேண்டும். என்ன கொடுமை! நான் அதை எடுத்து விடுவேன். ஓ, நான் அதை செய்ய முடியாது. நான் வெல்ல வேண்டும். உங்க கைகளை ஈடு. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, கிடைத்து விட்டது. இதை இங்கே வரைவேன். ஐஸ், நேரம் முடிந்தது. என்னிடம் எதுவும் இல்லை. அப்படியா? எப்படி இருக்கு? உனக்கு பரிசு கிடையாது. அது முக்கியமல்ல. முக்கியமானது என்னவென்றால் அது எனக்கு இருக்கிறது. இது ஓவியமா? இது ஓவியம். ஓ, நீங்க தான் தெளிவாக வெற்றியாளர். ஆமாம், நான் வருகிறேன். நன்றி. கேட், என் மனைவியாக இரு. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. பாரியோ சேனலுக்கு சந்தா செலுத்துங்கள். இப்படி குளிர்ச்சியான வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க வைப்ரன்ட் டோஸ்டர். கூடுதல் கருவிகளை ஆர்டர் செய்ய வேண்டும். இல்லையெனில் நகங்களால் அடிக்க வேண்டும். ஓ, அது கொஞ்சம் அழுத்தப்பட்டிருக்கிறது. அருமை. இப்போது இவையெல்லாம் ஸ்டைலான கருவிகள். உங்களுக்கே திருப்புகள் பல வண்ணங்களில் கிடைத்துள்ளன. உங்களுக்கு பிடிக்கும் வண்ணங்கள். உங்கள் புதிய அறையை கட்ட ஆரம்பிக்கலாம். எல்லாம் மிகவும் குளுமையாக உள்ளது. முடிவை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன். உங்களின் குழுவின வேலை மிகவும் திருப்திகரமாக உள்ளது. கருவி பயன்படுத்தினால் கவனம் அவசியம். பெண்களே, இது உங்களுக்கு சரியான வீடு. ஆமாம், நடனத்திற்கான நேரம். 1 நிமிடம். இன்னும் பெட்டிகள் உள்ளன. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வா, எனக்கு நீல இரைச்சல் நிறைந்த ஒரு வாளி கிடைத்தது. எனக்கு ஒரு பெயிண்ட் ரோலரும் இருக்கிறது. எனக்கு அருமையான பிங்க் பெயிண்டும் இருக்கிறது. ஒரு பெயிண்ட் பிரஷ் மற்றும் பெயிண்ட் வாங்கி வையுங்கள். அப்போ அதிரடியாக ஆரம்பிக்கலாம். மியா தனது அறையை முழுவதும் பச்சையாக மாற்றப் போகிறாள் என்பதை ஏற்கனவே அறிவாள். ஜூலியின் அறை நீல நிறமாக இருக்கும். ஓஹோ, நிறம் எங்கள் மேல் எல்லாம் விழவிடாதீர்கள். இது குளிர்ச்சியாக இருக்கும். நிக்கோலின் அறை தெளிவாக மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அட்டகாசம்! பிரிட்டனியின் அறை அழகான இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்களின் அறைகள் அருமையாக இருக்கின்றன. முன்னேறுவோம். என் அறை மிகவும் காலியாக உள்ளது. கண்டிப்பாக சில அலங்காரம் தேவை. இதற்காக எனக்கு சிறந்த பொருத்தம் இருக்கிறது. ஓ, மிஸ்டர் கிளார்க், நீங்கள் இந்த சுவற்றில் அற்புதமாக தோன்றுவீர்கள். ஒரு மலருடன். மேலும் என்னுடைய யூகுலேலியை மறக்கவில்லை. அதையும் சுவரில் தொங்க வைப்பேன். கடல் நத்தி, சில மற்றும் கடற்கரையிலிருந்து நிறைய கற்கள். அது எப்போதும் கடல், சூரியன் மற்றும் கோடை நினைவுகளை தரும். என்னுடைய அனைத்து விருப்பமான வாத்துக்குட்டிகள் இங்கே வசிப்பார்கள். என்னுடைய சிப்பி சேகரிப்போம். நான் நிரப்பக்கூடிய சுற்றகத்தில் இருந்து செய்யப்பட்ட ஒரு நாற்காலி கண்டிப்பாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இது சிறந்தது. இப்போது என் அழகான அறையில் சோர்வு தீர்த்து மகிழ்வதற்கான நேரம். ஜூலி, வணக்கம். நிக்கோல் அவர் செல்ஃப்க்கு மிக்க குழுவுமான ஒரு அறை தந்தார். நானும் ஏதாவது குழுவுமா செய்ய விரும்புகிறேன். எனது ஆயுதங்களுக்கான ஹோல்டர்களை குசும்பில் பத்தி தொங்க விடுவது அவசியம். நான் இன்னும் பெரியதொன்றை வைத்திருக்கிறேன். பரிசுத்தம். இந்த சுத்தி கேரி 2 மைக்ராஃப்ட் படங்கள் சுவர்களில் அழகாக இருக்கும். சரியானது. 2 பொம்மைகள். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் ஓய்வெடுக்க முடியும். நாங்கள் தரையில் ஒரு மென்மையான பாய் போடுவோம். மேலும் ஒரு டைனமிட் மேசை. எங்களுக்கு சிலவற்றை தேவை. மற்றும் எனது நண்பர் பீட், அவன் சுவாரஸ்யமாக இருக்கிறார். அருமை. நான் பெரிய மூட்டை ஆசனத்தில் உட்காரப் போகிறேன். பிரிட்டனி, வணக்கம். வாவ்,
பெண்கள் தங்கள் அறைகளை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டனர். அப்படி என்றால் நான் அதிசயான அழகான ஒன்றை பண்ண போகிறேன். ஒரு ரோஜா நிற வகையை மற்றும் சில இதயம் வடிவ மாலை சரங்கள். வாவ், அருமையான சில மேகங்கள். நீங்கள் ஈவாலில் இருப்பீர்கள். ஓ, ஒரு சிட்டுக்குருவி. அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாங்க, நீங்கள் இங்கே இருப்பீர்கள். எனக்கு ஒரு நைட் ஸ்டாண்ட் தேவைப்படும். இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன்? சிறந்த சில பொருட்கள் இருக்கின்றன. அங்கே எனது பூரண உலகத்தை உருவாக்கினேன். இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு யோசனை உருவாக்குகிறேன். நீல்பாய் ஒரு புல்வெளியை வைப்பேன். மற்றனுக்கு நகிலி பசும்புல். பந்துகள் அருமை. ஆஹா, என்னுடைய அறையில் கச்சிதமாக ஒரு லியோனா இருக்க வேண்டும். இங்கே இன்னும் சில அலங்காரங்கள் மற்றும் சில மேடைகள் இருக்கின்றன. நாங்கள் இங்கு சில பொம்மைகளை வைக்கலாம். மேலும் சில சேத்த பிளாண்ட். இந்த இடத்தை காணுங்கள். அது என்னை போல உள்ளது. மேலும் சில பிளாஸ்டிக் செடிகள் மற்றும் ஒரு பச்சை சாய்வு தோணி. இதுல நீங்கள் ஓய்வெடுக்கலாம். இதை காட்டுகிறேன் இப்போதே. அறை செயல்பாடு. வாவ், உங்களின் அறைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரி தோழி லீலோ இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறாள். உங்களுக்கு என் அறையில் ஒரு சிறிய வீடு செய்தேன். அப்பா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன் முடியை ஒதுக்க லெட் மீ. ஓ, எனது மிகவும் பிடித்த பூனை. உனக்கு பிடிக்கிறதா? நான் உங்களுக்கு விளையாட சிறிது நேரம் வழங்கினால் எப்படி இருக்கும்? பாருங்கள், என்னிடம் ஒரு இறகு உள்ளது. பிரிட்னி மற்றும் லீலோ மிக அழகாக இருக்கிறார்கள். என்னிடம் செல்ல பிராணி இல்லை. என்னிடம் மிக அழகான ஓர்மொழி இருக்கிறது. அது செடிகளுடன் கலந்து எனக்கு தெரியாமலேயே இருந்தது. உங்கள் வீட்டுக்கே திரும்பி வாருங்கள். இங்கே உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை கண்டு திருப்தி அடைய முடியவில்லை. அடே, என் செல்லம் எங்கே? ஒரு நிமிடம். எனக்கே ஒரு அழகான நாய் இருக்கிறதே, அதை பாருங்க. அது என் நம்பிக்கையான நண்பன் ஸ்டார் கேசர். இதோ அதன் ஸ்கர்ட் பார்த்து பாருங்க. மேலும் எனக்கும் ஒரு செல்லம் இருக்கு. எனது குளிர்ந்த சார்லி சந்தோஷமாக இருக்கிறான். சார்லி, அவன் பேசவும் முடியும். சார்லி, நீ எப்படி பேசுவாய் என காண்பி. ஹாய். ஓ சார்லி, என்னை கோபப்படுத்தாதே. உங்களுக்கு மிகவும் அழகான செல்லப்பிராணிகள் இருக்கின்றன. எனது அழகான அறையில் உங்களுக்கு நிறைய புகைப்படங்களை எடுக்கும் ஆசை வரும். ஹே, எனக்கு பசிக்கிறது. நான் மாக்ஸி, நீ ப்ராபியனை ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ நன்றி, அதிரடியான வேகத்தில் வந்துச்சு. ஓ, என் பொழுதுபோக்கு பை. ஐ, அது யார்? உங்களுக்கு பசிக்கிறதா? நானும். செல்லுங்கள். சரி, பகிர்வதற்கு நான் தயார். நான் இன்னும் என்ன வைத்திருக்கிறேன்? சரி, அது ஒரு பார்க்கர் மற்றும் அது நீளமாக உள்ளது. ஜூலி, நீ என்கிட்ட இருந்த பர்கரை எடுக்க விரும்புகிறாயா? ஆஹா, நான் இன்றைக்கு சாப்பிட போகிறேனா? சரி. ஆஹா, எனக்கு பக்கோடை கிடைத்தது. அதை இப்போதே சுவைக்கிறேன். இதுவும் நீளமாக இருக்கிறது. அங்கே இன்னும் ஏதோ இருக்கிறது. நகெட்ஸ். நாம் சீக்கிரம் செயல்பட வேண்டும். ஓ, அதென்ன? ஏன்? சரி, இதை எடுத்து செல்வேன். சாப்பிடுவதற்கு ஆர்வத்துடன். என்னிடம் வேற ஏதாவது இருக்கிறதா? வீக்கோ, என்ன? பூண்டு சாஸ். சரி, அதை கையில் எடுத்து பார்ப்போம். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. எல்லாரும் எதையாவது சாப்பிடுகிறார்கள். நானும் களைப்பில்லாமல் இருக்கிறேன். எலக்ட்ரிக் கிதார். நிக்கோல் கித்தார் வாசிக்க முடிவு செய்தார். அதற்கு பிறகு நான் ஒரு விருந்துக்கு திட்டமிடுகிறேன். எனக்கு இசைக்காக ஒரு ஸ்பீக்கரும் ஒரு அருமையான டிஸ்கோ பந்து உள்ளது. எல்லோரும் நட டான்ஸ். என்ன சாமி, அந்த சத்தம் யார் செய்கிறது? மியா. பாட்டி நடக்கிறது. அப்பா, பெண்களே, நீங்கள் என் பாட்டிக்கு தானே வந்திருக்கிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஆடுவோம். சரி, நான் உங்களுக்கு சில மிக செம்ம மியூசிக் காட்ட போகிறேன். நான் எனது ஸ்பீக்கரை எடுத்து எனது எலக்ட்ரிக் கிட்டாரை இணைத்து நாங்கள் ஒரு அருமையான விஷயம் வாசிக்க போகிறோம். அந்த பெண்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்ன
வாவ், அழகா இருக்குது. நிக்கோலிடம் கூட போவோம். என் ரொம்ப பிடிச்ச பாடல். ரொம்ப குளிர். போயிட்டு வரேன். அவங்க எல்லோரும் நிகோல் கிட்ட போயிட்டாங்களா? நான் ஒன்னாக தான் இருக்கேன். இப்போ எனக்கு கேக் செய்யணும். நான் இதை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்க போகிறேன். எல்லாம் பச்சையாக இருக்கும். ஓ, அதுவென்பது அழகாக இருக்கிறது. கிரீன் தான். வா வா. மற்றொரு அடுக்கு. ஹே, கலர் பச்சா. ஓ, நான் இன்னும் எடுத்து வரேன். மியா எங்கே சென்றாள்? அவள் அங்கே என்ன செய்கிறாள்? ஓ, மிக்கி. ஏய், இந்த கிட்க்கு கண்டிப்பாக எனது சொந்த ஸ்டைலை சேர்க்கிறேன். வாவ், சரி, சற்றே பிங்க் வண்ணம் சேர்த்தால் நிச்சயமாக அழகாக இருக்கும். இது அழகாக இருக்கிறது. மியா அதை விரும்புவாள். வாவ், அவர்களது கண்டனையில் கேக் பண்ணுகிறார்கள். என்னால் முழுமையாக நேசிக்க முடியாது. இதோ பாருங்கள், அவளை பிடியுங்கள். ஓ, இதோ ஒரு குளிர் யோசனை. அதை உருவாக்க விரும்புகிறேன். இங்கே கொஞ்சம் மஞ்சள் வண்ணம் தேவைப்படும். நான் இறுதியாக பெற்றேன். என்ன? கேக் ஏன் முடிந்து விட்டது? சரி, அதை முயன்று பார்ப்போம். என்ன? நீங்கள் என்ன இல்லாமல் கேட்க முடித்தீர்களா? நான் அதை முழுதும் பச்சையாகவே விரும்பினேன். ஆனால் இது ருசியானதாக தெரிகிறது. நாம் அதை சேர்ந்தே முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அழகான விளையாட்டு கிடைத்துள்ளது. என்ன பிரச்சனை? ஓ, எனது போன் சார்ஜ் ஆகாமல் போயிற்று. பாவம், நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். எனது போனே சார்ஜ் ஆகாமல் உள்ளது. ஓ ஆமா, என் கையில் எக்ஸ்பாக்ஸ் இருக்கிறது. என் QSJ பெயர்களை பார். மியா, நீ என்னோட சேர்ந்து விளையாட வேண்டுமா? ஓ சரி, நம்மால் சேர்ந்து விளையாடலாம். இது ஒரே சூப்பர் கேம். நான் இதுக்கு சாம்பியன். நான் உன்னை உடனே வெல்லவும். போடா போடா. வாவ், நீ ஒரு திட்டக்காரர். அந்த நண்பிகள் அங்கே விளையாடுகிறார்களா? நானும் அவர்களிடம் செல்ல விரும்புகிறேன். நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் எங்களிடம் 2 கேம் பேட்ஸ் மட்டும் உள்ளது. ஓ சரி, எனக்கும் விளையாட ஒரு சில பொருட்கள் இருக்கின்றன. ஆனா எனக்கு கான்சோல் இல்லை. எனக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடி இருக்கின்றது. ஜூலி, இங்கே வா. இந்த இடங்கள் அதியாச்சி. என்ன பெண்கள் என்ன செய்கிறாங்க? போய் பாப்போமா? ஒன்னா விளையாட பரவாயில்லையா? ஆனா நமக்கு 2 மட்டுமே இருக்கிறது. மன்னிக்கவும், நாங்கள் எதையும் வழங்க முடியாது. என்ன? சரி, திரும்ப போகலாம். இங்கிருந்து எட்டி போ. நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நான் விரும்பவில்லை. நண்பர்களே, உங்களுக்கு